guys, நம்ம வந்து 2024 ஓட ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காஷ்மீருக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஒரு பெரிய ட்ரிப், ஒரு வீக் லாங் ட்ரிப்பு. அதுக்கு என்னென்னலாம் வந்து ஒரு நெசசரிஸ் இருக்கும்ல, அதை மட்டும் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். அவுட்ஃபிட்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் வின்டருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக நம்ம இப்போ இருக்க ரூம் டெம்பரேச்சர் ஒரு 24 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம வந்து நியர்லி -4 -5 அந்த டிகிரி செல்சியஸில் எப்படி சர்வே ஆகணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் பேசிக்காக பார்க்கலாம். நம்ம நார்மலாக ஸ்வெட்டர்லாம் போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக சர்வே ஆக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய லேயர்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ லேயர்ஸ்னால் அப்போ நம்மக்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸே லேயராக வந்து போட முடியாது. இதை நாங்கள் இப்போ சர்ச் பண்ணி தான் நாங்களே வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு மைல்டான லேயர்னு சொல்கிறாங்க, தெர்மல்ஸ் அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டெக்கத்லானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அது இல்லாத ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தெர்மல் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு பேஸ் லேயர். இதான் வந்து ஃபர்ஸ்ட் வியர் பண்ணோம். ரொம்ப 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 தின்னாக இருக்குது, இது போட்டுக்கிற மாதிரியே வந்து இருக்காது. ஸோ இந்த லேயருக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் திக், இதை விட திக்கான ஃப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேயரை வந்து நம்ம வியர் பண்ணிவிட்டு நம்ம என்ன அவுட்ஃபிட் வேணுமோ அதை வந்து இதுக்கு மேலே வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக. ஸோ சரி, நம்ம அவுட்ஃபிட் வியர் பண்ணிட்டோம், அப்படியே வந்து போகக்கூடாது. அதுக்கு மேலே வந்து வாட்டர் ப்ரூஃப். ஏன் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா, நம்ம போகிறது வந்து காஷ்மீர். ஸோ அங்கே கண்டிப்பாக ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ அந்த தண்ணி படிச்சு அப்படின்னா அது எதுவும் வந்து அப்சர்வ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்னோ ப்ரூஃப் இல்லைனா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஜாக்கெட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜாக்கெட் தான். இது நாங்கள் டெக்கத்லானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபர் வச்சுருக்கோம்ல, நெக்கில் மட்டும் ஃபர் மாதிரி இருக்கும். இது -20 டிகிரி செல்சியஸை கூட வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயும் வந்து மெயினாக வாங்கிட்டோம். ரொம்ப திக்காக இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் போட்டும் கூட நமக்கு வந்து குளிரும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன். ஸோ அதை கண்டிப்பாக சர்வே பண்ணோம் அப்படின்னா நம்ம 20ல் வாங்கிக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாக்கெட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது டெக்கத்லானில் வாங்கல, இது நான் ஆன்லைனில் மிந்த்ராவில் வாங்கினேன். ட்ரென்ச் கோட் அப்படின்னு. ட்ரென்ச் கோட் எப்படின்னா நம்ம நார்மலாக கோட் வியர் பண்ணுற மாதிரி நம்ம நீ லென்த்துக்கு வந்திருக்கும். ஸோ கீழே வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மடித்து நல்லா வச்சுருக்கேன். ஸோ அந்த ஜாக்கெட்டோட இமேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பஃபர் ஜாக்கெட் வந்து ஆர்டர் பண்ணேன். இதுவும் வந்து நார்மலாக மிந்த்ராவில் தான் வந்து பண்ணேன். பஃபர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் நார்மல் தான். டெக்கத்லான் இந்த கோட் அளவுக்கு வந்து நமக்கு வந்து சர்வே ஆகாது. ஸோ இதுக்குள்ளே நான் போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் திக் லேயர்ஸாக வந்து போட்டு தான் வந்து மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபோர்த்தாக வந்து ஆல்ரெடி இது என்னோட பழைய ஜாக்கெட் தான். இதுவும் வந்து டெனிம் ஜாக்கெட். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது ஆல்ரெடி நான் போட்டதுனால இது கண்டிப்பாக வந்து கோல்டான இடத்துக்கு வந்து தாங்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சனால இதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து ஒரு 7 days வந்து ட்ரிப் போகிறோம். ஸோ 4 ஜாக்கெட்ஸ் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் 4 ஜாக்கெட்ஸ்னால் ஒவ்வொருத்தரோட பேகேஜ் வெயிட் வந்து 15 kg தான் கேரி பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளோட ட்ரெஸ்ஸஸையும் மினிமமாக வச்சுக்கணும், தாங்குற அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதுக்காக பிளான் பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டாப்ஸோடது. அடுத்தது பாட்டம். நிறைய பேர் என்ன யோசிப்போம்னா, நம்ம குளிர் தாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கலாம் அப்படிதான் நமக்கு தோணும். காலை மறந்துடுவோம். அதை மறக்கவே கூடாது. எப்படி மேலே தெர்மல்ஸ் போட்டோமோ அதே மாதிரி நமக்கு கீழே வந்து தெர்மல் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கத்லான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டெக்கத்லான். நாங்கள் போனப்பயே எங்களுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் ஓகேன்னு தோணுச்சு. ரீசன் என்னென்னா, நமக்கே ஐடியா இருக்காது. நமக்கு என்ன தோணும், டாப் வாங்கணும், பாட்டம் வாங்கணும், இவ்வளோ தான் தோணும். இது தவிர க்ளவுஸ் இருக்குது, நெக் வார்மர் இருக்குது, இதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ பார்க்குறப்ப பார்த்து நாங்கள் வாங்கினதான் இத்தனையும் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கே வந்து எல்லாமே அவைலபிள் இருக்கோ அங்கே போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் மறக்காமல் பிக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்டம் தான். பாட்டமில் ஃபர்ஸ்ட் லேயர் நான் சொன்ன மாதிரி வந்து தெர்மல் தான் வந்து போட போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம நார்மலாக இப்படி லெக்கின்லாம் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி என்ன கொஞ்சம் வந்து டைட்டாக, அப்புறம் திக்காக இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதாவது பேஸ் லேயர் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் மைல்டான ஒரு லேயராக கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மலுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்னோ பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவும் வந்து திக்காக இருக்குது, உள்ளவும் வந்து நிறைய ஃபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து குளிர் தாங்கும். இது வந்து பாட்டம். ஸோ டாப் முடிச்சாச்சு, பாட்டம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து சாக்ஸ்க்கு வந்து லைனர் இருக்குது. லைனர் வாங்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டெய்லி சாக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சாக்ஸ் போட்டதுக்கப்புறம் தனியாக வந்து உள் சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும். கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா திக்காகவும் இருக்கும். ஸோ இதை போட்டுக்கணும். இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்னோ பூட்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியம்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஆஃபர் ப்ரைஸ்லேயும் வாங்கினோம். அதே மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரிப்க்கு 2-3 மந்த்ஸ் முன்னாடி தானே பிளான் பண்ணுவீங்க. நிறைய டெக்கத்லானில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா வீக்கெண்ட் ஆர்டர் பண்ணலாம், அப்போயே உங்களுக்கு ஆஃபர் வரும். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு டைம் இருக்கும்ல, நியூ இயர் அந்த மாதிரி ஏதாச்சும் டைமில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து கிளியரன்ஸ் சேலில் இது வந்து ஒரு ஹாஃப் ப்ரைஸ் 50% வந்து கிடச்சிது. ஸோ அதனால் இதுவும் வாங்கிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், நார்மல் சாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த உள், அப்புறம் இது போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்க எந்த ஷூ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். தலையை கவர் பண்ணோம். அதுக்கு நாங்கள் வந்து இந்த பெனி வாங்கியிருக்கோம். இதுவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கலாம். நாங்கள் வந்து போனோடனே வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மறக்கவே கூடாது ஒன்று வந்து நெக் வார்மர். அது உள்ளே பேக் பண்ணியாச்சு. நெக் வார்மர் கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம், ஆனால் இங்கே மட்டும் கவர் பண்ண மாட்டோம். அப்புறம் நெக் வார்மர் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஷால்ஸ் வாங்கிக்கலாம். நம்மளோட அவுட்ஃபிட்க்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் கொஞ்சம் நல்லா குளிர் தாங்கும். இது கொஞ்சம் நல்லா உள்ளே இருக்குது. இதுவும் வந்து நாங்கள் மிந்த்ராவில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். வேறு என்ன தேவை அப்படின்னா அம்பர்லா தேவை. ஏன்னா அங்கே வந்து ஸ்னோ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கேப் வச்சுக்கலாம். கேப் எங்க கேப் இல்லை, பேக் பண்ணியாச்சு. ஸோ கேப் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் பேசிக்காக வாங்கின எல்லா அவுட்ஃபிட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப மறந்தேன், க்ளவுஸு. இது வந்து சுத்தமாக வந்து தாங்க முடியாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் லைனர்ஸ் வந்து இருக்கு அங்கேயே. அதுக்கு அடுத்தது வந்து இந்த க்ளவுஸு. இதுலேயும் வந்து நிறைய டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒரு சிலது வந்து இங்கே மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் அது வாங்கலை. ஏன்னா வந்து இது ரொம்ப வந்து குளிர் தாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ எங்களுக்கு லைட்டாக வந்து கன்ஃபியூசிங்காக இருந்ததுனால நாங்கள் வந்து இந்த குவாலிட்டியான இந்த ஒன்றையும் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அவுட்ஃபிட்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு மேலேயும் வந்து நமக்கு குளிருது அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்ல சேஃப்டிக்கு. ஸோ அதுக்கு வந்து வார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டில் நிறைய சின்ன சின்ன பாக்கெட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ் மேலே தான் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம ஸ்கின் மேலே போய் வச்சிடக்கூடாது. ட்ரெஸ் மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டை வந்து கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் டேரெக்டாக ஸ்கின்னில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கின்னே வந்து பாயில் ஆகிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு 2-3 பேக்கெட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் காஷ்மீர் ட்ரிப்புக்காக வந்து வாங்கி வச்ச அவுட்ஃபிட்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது போக வேற என்ன எக்ஸ்ட்ராஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னா நிறைய ஜீன்ஸ் எடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக அது வந்து திக்காக இருக்கும். நீங்கள் வந்து அந்த லேயரிங் எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்னோ பேண்ட் இருக்குல்ல, ஸ்னோ பேண்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஜீன்ஸ் போட்டோனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து டர்ட்டில் நெக் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம தனித்தனியாக ஒரு டிஷர்ட் போட்டு திருப்பி நெக் வார்மர் போடுறதுக்கு ஒரு டர்ட்டில் நெக் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அவுட்ஃபிட்டும் நல்லாயிருக்கும், நமக்கும் வந்து குளிர் வந்து கொஞ்சம் தாங்கிறதுக்கும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் காட்டினது என்னோட ஒரு செக்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மதனோடதுக்கு போயிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். அதாவது லைனர்ஸ்னால் லைனர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் வாங்கியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதே மாதிரி ஃப்ளீஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துலேயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சைஸும் வந்து எல்லாருக்குமே அவைலபிலிட்டி இருக்க மாதிரி தான் இருக்குது. இஃப் சப்போஸ் நீங்கள் போய் டெக்கத்லான் வாங்குறீங்க வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் வந்து ஆப் ப்ளே வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அவுட்ஃபிட்ஸையும் வந்து ஒரு 2 months இல்லை 1.5 months முன்னாடிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டு திருப்பி வரதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பஃபர் ஜாக்கெட்ஸ் வாங்கின மாதிரி இதே மாதிரி மதனோட பஃபர் ஜாக்கெட்ஸ். ஆனால் இது வந்து நாங்கள் டெக்கத்லானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நமக்கு நிறைய ஃபீல் இருக்கும். நம்ம கோட்லாம் வாங்கினா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு குளிரும் தாங்கும், அதே மாதிரி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். என்னோட எல்லா ஜாக்கெட்ஸை விட இது வந்து ரொம்ப குவாலிட்டியானது, அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் ஆஃபர் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீல்லே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நெக் வார்மர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காட்டில் இந்த நெக் வார்மர் யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு மாதிரி டைட்டாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஷால் வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கினது வந்து ஸ்னோ பூட்ஸ். அது டெக்கத்லான்லேயே போய் வாங்கினது. பட் மதனுக்கு வந்து சைஸ் பெருசாக இருந்ததுனால டெக்கத்லானில் எதுவுமே செட் ஆகலை. நாங்கள் அப்புறம் ஆப்பில் தான் வந்து இது பண்ணோம். ரொம்ப சூப்பரான ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஷூ. ஸோ இது வந்து அவங்களோடதே தான், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்னோ ரெசிஸ்டன்ட். ரொம்ப குவாலிட்டி எப்படின்னா உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஷூ. ஃபைனலாக இந்த பேக் வாங்கினோம். இதுவும் டெக்கத்லானில் தான் வந்து வாங்கிக்கிட்டோம். இது ஒன்று ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. இன்னொன்று இந்த மாதிரி பெரிய ட்ராலியெல்லாம் வந்து நம்ம எல்லா பிளேஸ்க்கும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பேக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம்.
இது இல்லாமல் வந்து காஸ்மெட்டிக்ஸில் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கலாம். ரொம்ப திக்கான மாய்ஸ்சரைசர் இருக்கும்ல, அதாவது போட்டும் வந்து நமக்கு எண்ணெய் வலிகிற மாதிரியே ஃபீல் ஆகிற மாதிரி மாய்ஸ்சரைசர். அப்புறம் லிப் பாம் வந்து கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வரைக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ட்ரிப்புக்கு போக இன்னும் 2 days தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவே இருக்குது. ட்ரிப் வந்து ஒரு 7 days வந்து போகிறோம். ஸோ எந்தெந்த பிளேஸ் போகிறோம், எங்கே போகிறோம், என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க நம்ம வீடியோ பார்க்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. -4.